பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் படிப்பு தான் மரியாதையை சம்பாதிச்சு தரும். வாத்தி படத்தோட முதல் நாள் வசூல் தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்திருக்கு, ஆந்திரா தெலுங்கானாவில், கேரளாவில், கர்நாடகாவில் எவ்வளோ வந்திருக்கு, ஓவர்சீஸில் எவ்வளோ வந்திருக்கு, டோட்டல் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் பகாசுரன் அந்த படமும் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தோட முதல் நாள் வசூலும் பார்ப்போம். அப்புறம் ஆண்ட்மேன் குவாண்டமேனியா அந்த படத்தோட வசூலும், ஷெசாதா அந்த படத்தோட வசூலும், அப்புறம் டாடா பட்டான் இந்த படத்தோட வசூல்லாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஒரு நண்பர் வந்து ஒரு படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த படம் வந்து களவாணி அந்த படத்தோட வசூலி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் குவாண்டமேனியா அந்த படத்தோட முதல் நாள் வசூல் இந்தியா முழுக்க 12 கோடியே 10 லட்சம். இது வந்து 1.46 மில்லியன் வருது. யூஎஸ்ஏல பார்த்திங்க அப்படின்னா 17 மில்லியன் யூஎஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 140 கோடி இது வருது. அதுக்கு அடுத்ததாக ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு பார்த்திங்க அப்படின்னா 22.5 மில்லியன் யூஎஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 186 கோடி. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 41 மில்லியன் யூஎஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 339 கோடி நம்ம ஊர் காசுக்கு வருது. இந்த படத்தோட பட்ஜெட் 200 மில்லியன் யூஎஸ் டாலர். ஸோ 1656 கோடி நம்ம ஊர் காசுக்கு வருது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளே 250 மில்லியன் யூஎஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பார்ப்போம் இந்த படம் வரப்போகிற நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்ததாக கார்த்திக் ஆரியன் நடித்த ஷெசாதா. ஸோ ஷெசாதா இந்த படம் உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் சொல்கிறேன். அல்லு அர்ஜுன் அவர்களோட நடிப்பில் வந்து ஆல வைகுண்டபுரம் அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் கூட சன்னெக்ஸ்லலாம் இருக்குது, வைகுண்டபுரம் தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த படத்தில் தான் அந்த பாட்டு புட்ட பொம்மா அந்த பாட்டு கூட ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஹிந்தியில் 75 கோடி முதலீட்டில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ஆரியன் இதுக்கு முன்னாடி பூல்புலையா போன வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியில் இந்த படமும் இவர் நடித்த ஒரு படமும் அந்த பூல்புலையா 2வும் வந்து ஒரு முக்கியமான ஒரு வெற்றி. ஸோ ஒரு போன வருஷம் ஒரு ஹிந்தியிலே ஒரு 10 படம் தான் வெற்றினா அதில் இவர் படம் ஒரு 4வது இடத்தையோ 5வது இடத்தையோ பிடிச்சிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொடுத்த ஒரு நடிகரோட முதல் நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 6 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸில் 90 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 30 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 75 கோடி. ஸோ எதிர்பார்த்ததை விட ரொம்ப 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 கம்மியாக வந்திருக்கு இந்த படத்தோட வசூல். ஸோ 2வது நாள் 3வது நாள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு பாசிபிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வீக்கெண்ட் முடியறதுக்குள்ளே தெரிஞ்சிடும் இந்த படத்தோட நிலவரம் என்னென்னு. ஸோ அதுக்கடுத்த ரொமான்சம் மலையாள படம் டே 15 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் 1 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 1 கோடியே 35 லட்சம். ஸோ இந்த படத்தோட டோட்டல் கேரளா கலெக்ஷன் 21 கோடியே 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 31 கோடியே 35 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்த டாடா படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 55 லட்சமும், இந்தியா முழுக்க 60 லட்சமும், வேர்ல்டு வைடு 65 லட்சமும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டாடா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 கோடியே 90 லட்சமும், இந்தியா முழுக்க 11 கோடியே 80 லட்சமும், ஓவர்சீஸில் 1 கோடியே 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோனுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அதாவது தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் வெறும் 6 கோடிக்கு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்த்தா இந்த படம் ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ பகாசுரன் நேற்று ரிலீஸ் ஆச்சு வாத்தி கூட. ஸோ வாத்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹீரோ நடித்த படம், மிகப்பெரிய பட்ஜெட்டு படம். ஸோ அந்த படத்துக்கு கூட ஒரு சின்ன படம் வருது. ஸோ இந்த படத்தோட வசூல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்ஜி அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டேரக்டர். ஸோ அவரோட படங்கள் ஒன்று வரும்போதும் பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளாகும், இவர் ரொம்ப பிற்போக்குவாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பகாசுரன் படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 65 லட்சம். ஸோ ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மோகன்ஜி அவர்களோட படத்திலேயே இந்த படம் தான் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4.5 கோடி. ஸோ இப்போ பகாசுரன் இந்த படம் வந்து வெற்றி அடையாதா அப்படிங்கிறத ஒரு 2-3 நாளில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த வீக்கெண்டில் இந்த படம் வந்து
ஒரு 2.5 கோடி 3 கோடி கிட்ட வந்துருச்சு அப்படின்னா பெரிய வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வாத்தி பார்த்திங்க அப்படின்னா வெறும் தமிழ் படம் மட்டும் கிடையாது, இது ஒரு பைலிங்கல் மூவி. ஸோ தெலுங்குலேயும் சேர்த்து தான் எடுத்திருக்காங்க. தெலுங்குலேயே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வந்து சார் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் வந்து வாத்தி தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 7 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலமோ அதுக்கு முன்னாடி இருந்த படங்களை விட கொஞ்சம் கம்மியாக தான் தமிழ்நாட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் மற்ற இடங்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்திங்க அப்படின்னா 4.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து தனுஷ் அவர்களோட ஆந்திரா தெலுங்கானா ஓப்பனிங்லேயே பெஸ்ட்டு ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த டேரக்டருமே ஒரு காரணம். ஏன்னா அவர் ஒரு தெலுங்கு டேரக்டர், தெலுங்கு மூவியாகவே தான் அங்கே ப்ரொமோட் பண்ணுறாங்க. நிறைய தெலுங்கு நடிகர்களும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி படங்கள்லேயே நிறைய இடத்துல தெலுங்கு ஸ்டேட்ஸில் தான் எடுத்திருக்காங்க அந்த லொக்கேஷன் கூட. ஸோ கேரளாவில் 20 லட்சமும், கர்நாடகாவில் 1 கோடியும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சமும், ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 16 கோடியே 15 லட்சம். ஸோ முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய நம்பராக இருக்குது. 10 கோடி வருமா அப்படின்னு நேற்று ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். ஸோ 12 கோடியிலேருந்து 14 கோடி வரும் அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன். ஆனால் ஆந்திரா தெலுங்கானாவில் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. நான் கூட ஒரு 2 கோடி வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 4.5 கோடி அப்படிங்கிறது பெரிய நம்பர். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்குள்ளே இந்த படம் ஒரு 50 கோடி, ஒரு 40லேருந்து 50 கோடியை வந்து நெருங்கிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 50 கோடி. 50 கோடி அப்படின்னா இப்போ 50 கோடியுமே முழு பட்ஜெட் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அந்த பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி, ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தை வந்து தேட்ரிக்கல் பிஸ்னஸாக வந்து இவங்க பண்ணது வந்து 35 கோடி. ஸோ அதை மட்டும் தான் நம்ம கணக்காக எடுத்துக்கிட்டால் இவங்க வந்து இதுக்கப்புறம் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, எப்படி இந்த படம் வந்து வியாபாரம் பண்ணி எந்த அளவுக்கு பெரிய வெற்றி அடையுது அப்படிங்கிறத இனிமேல் இவங்க எடுக்க போகிற கலெக்ஷனில் தான் இருக்குது. இந்த படம் தமிழ்நாட்டில் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா 40 கோடி எடுத்தாலே போதும், பெரிய வெற்றி. ஏன்னா 19 கோடிக்கு தான் தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. 40 கோடி எடுத்தாங்கன்னா எல்லாருமே தாராளமாக லாபத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு படமாக அமையும் வாத்தி. ஸோ பார்த்தவங்க நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ நானுமே படம் பார்த்துட்டேன். ஸோ எங்கேயும் போர் அடிக்கல. ரொம்ப அப்படியே ஒரு ஜென்யூனான எஃபர்ட் தெரியுது தனுஷ் அவர்கள்கிட்டேருந்து. ஸோ அவரோட நடிப்பை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ வாத்தி அப்படிங்கிறது முதல் நாள் வசூல் உண்மையிலே பெரிய வசூலாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பகாசூரன் அந்த படத்தோட வசூலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 படமும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த படம் வந்து பெட்டர், அதில் என்ன ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஏன் பிரச்சனை அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையுமே படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கடுத்ததாக பட்டான் படத்தோட டேட் 23 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியில் வந்து 2 கோடியே 40 லட்சமும், இந்தியா முழுக்க 2.5 கோடியும், ஓவர்சீஸில் வந்து 1 கோடியே 40 லட்சமும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பரவாயில்லைங்க, 23ஆவது நாள் ஒரு படம் வந்து இவ்வளோ வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த சில இந்தி படங்கள்லாம் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் வசூல் கூட இவ்வளோ வந்திருக்காது. ஸோ பட்டான் அப்படிங்கிறது அந்த பாய்காட்டுக்கெலாம் ஒரு பெரிய பவு போட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ பட்டான் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தி மட்டுமே 603 கோடியே 40 லட்சமும், இந்தியா முழுக்க 623 கோடியே 50 லட்சமும், ஓவர்சீஸில் 361 கோடியே 50 லட்சமும் அந்த வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 985 கோடி, இன்னும் 15 கோடி. ஸோ நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டேயோட கலெக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் கண்டிப்பாக 1000 கோடியை இந்த படம் ரீச் பண்ணிடும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 260 கோடி. அதுக்கடுத்து தான் நம்மக்கிட்ட தொடர்ந்து நம்ம சேனலில் கேட்டுகிட்டு இருந்த ஒரு படத்தோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னா களவாணி. ஸோ தொடர்ந்து ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார். களவாணி 2010ஆம் ஆண்டு வந்த திரைப்படம். சர்க்குணம் அவர்களோட இயக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு கலகலப்பான திரைப்படம். அப்படியே உட்கார்ந்தோன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய டெம்ப்ளேட் இருக்கும் இந்த படத்தில். அந்த பிளெட்டி ராஸ்கல் அப்படிங்கிற அந்த அந்த நாட்டாமையாக ஒருத்தர் ஊர் தலைவர் இருப்பார், அவர் சொல்கிறது. அப்புறம் பால்டாயில் அந்த டெம்ப்ளேட், இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. நானே நிறையா மீமி இந்த படத்துலேருந்து எடுத்து போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் விமலோட ஆக்டிங் ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது, ஒரு மாதிரி யதார்த்தமாக இருந்தது. அது வந்து ஒரு நடிப்பு மாதிரியே தெரியலை. ஸோ அதனால தான் விமலை அந்த படத்தில் பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் வந்த பாடல்களுமே ஓவியாவுமே அந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு. ஸோ ஒரு காமெடி படத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் சர்க்குணம். அவர் வந்து நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் இப்படி காமெடி படங்கள் எடுத்தும் பெரிய வெற்றி படங்களாகவும் ஆக்கியிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 1 கோடியே 20 லட்சம். இந்த படத்தோட
தமிழ்நாடு கலெக்ஷன் 4.5 கோடி, வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 5 கோடி. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டான திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ களவாணி படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வாத்தி, பகாசுரன் இந்த படங்களில் நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஷெசாதா, அந்த ஆண்ட்மேன் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.